everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது நாமக்கல்ல இருக்க PGP Group of Educational Institution பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். PGP Group of Educational Institutionல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 காலேजेस வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்னென்ன காலேजेஸ்னு பாத்தீங்கன்னா PGP College of Engineering and Technology, PGP College of Arts and Science, PGP College of Agricultural Sciences, PGP College of Pharmaceutical Science and Research Institutes, PGP College of Nursing and Research, PGP College of Allied Health Science, PGP College of Physiotherapy and Research Institution, PGP College of Educational and PGP Polytechnic College, PGP Industrial Training Institute, ITI, PGP College of Yoga and Research Center 11 காலேजेस வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு PGP College of Engineering and Technology காலேஜ் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். PGP College of Engineering and Technologyல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கறாங்க, என்னென்ன கோர்சஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வராங்க, பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி ரெக்ரூட் பண்றாங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்னவா இருந்தது, 2026 இப்ப இந்த காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். PGP College of Engineering and Technologyல உங்களுக்கு கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 1999. சோ இந்த காலேஜோட இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் தான். சோ உங்களுக்கு இந்த வருஷம் தான் 2026ல கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு இந்த காலேஜ் ஆட்டோனமஸா மாறி இருக்குன்னே சொல்ல முடியும். சோ இந்த காலேஜோட கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 20 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரியான கேம்பஸ். எங்க லொகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மெயின் ரோடு நாமக்கல்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2612 தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா B++ கிரேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம CGPAல 2.77 வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம NBA அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்டான CSE, ECE, EEE, MEC மாதிரியான கோர்சஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிட்டி பத்தி இந்த காலேஜ்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னே சொல்லலாம். PGP College of Engineering and Technologyல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறாங்கன்னா உங்களுக்கு ICT enabled ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. சோ லேபரட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல் எக்யூப்டா இருக்கும்னே சொல்லலாம். சோ எவ்ரி டிபார்ட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸா வெல் எக்யூப்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ஒரு ப்ரிப்பேர் பண்றதாகட்டும், ப்ராஜெக்ட் டைம்ல நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஜேர்னலிசம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதாகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இந்த காலேஜ்ல இருக்குன்னே சொல்லலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஹைஜீனான ஃபுட் கொடுக்கக்கூடிய கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இன்டோர் அவுட்டோர் கேம்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பாடியை ஃபிட்டா வைக்கக்கூடிய ஃபிட்னஸ் சென்டர்ஸும் இங்க அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி ஏற்படுது அப்படின்னா ஹெல்த் கேரும் உள்ளே இருக்கு. பேங்கிங் அண்ட் ATM ஃபெசிலிட்டிஸும் காலேஜ் கேம்பஸ்குள்ளே அவைலபிளா இருக்கு. நியர்பை ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டேலண்ட டெவலப்மெண்ட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு லீடர்ஷிப் கம்யூனிட்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்றதாகட்டும், இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம NSSம் இங்க அவைலபிளா இருக்கு. சோ நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் மூலமா நீங்க சோசியல் சர்வீஸும் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கும் இங்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல. PGP College of Engineering and Technologyல உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு UG கோர்ஸ் ஆஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா BTechல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரியான கோர்ஸும், அதே மாதிரி BTechல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே BEல வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு UGல அவைலபிளா இருக்கு. அதே PGல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ME-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் VLSI டிசைன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், அதே மாதிரி MBA கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும், MCAல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு PGல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜ்ல கோர்ஸ் டீடைல்ஸ். சோ உங்களுக்கு கோர்ஸ் பத்தின ஏதாவது டவுட் இருந்தாலும், அதற்கான டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, இல்ல இந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட் அந்த காலேஜ்ல இன்டேக் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன இப்படிங்கிற டவுட் ஏதாவது இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா
இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கும்னு சொல்லலாம். PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 125 பிளஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ME, MTech, MBA and MCA PhD முடிச்ச வேர்ல்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மென்ட் 2025 ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 to 40% வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் செக்யூரா பிளேஸ்மென்ட் இருக்காங்க. 2025 பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் salary வந்து பாத்தீங்கன்னா 10 LBA, ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Infosys, Wipro, TCS, Cognizant, Joga, IBM, Accenture மாதிரியே டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 75 பிளஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் இங்க வந்து பிளேஸ்மென்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மென்ட் சேல்ஸ் மூலமா உங்களை என்ன மாதிரியான ரோல்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இல்லனா ஐடி ரோல்ஸ் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். நீங்க படிக்கக்கூடிய இந்த 4 இயர்ஸும் உங்களுக்கு ட்ரைனிங்க பிரிச்சு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்கறத பார்க்கலாமாங்க. ட்ரைனிங் செக்ஷன் ஒவ்வொரு இயருக்கும் என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லி ஆப்டிட்யூட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கும் உங்களுக்கு பேசிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பேசிக்கா இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல கொடுக்குறாங்க. அதே உங்களோட செகண்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ஜெக்டிவ் ஆப்டிட்யூட் ட்ரைனிங் ஆகட்டும் இல்ல அலுமினி இன்டராக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி கம்பெனிஸ் இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினி இன்டராக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து பில்டிங் பண்றக்கூடிய செக்ஷன்ஸும், அதாவது நிறைய பேருக்கு இன்டர்வியூல பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம இருப்பாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இந்த வந்து ட்ரைனிங்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே தேர்ட் இயர்ல 5th and 6th செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மென்ட் ட்ரைனிங் பை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அட்வான்ஸ் ஆப்டிட்யூட் அண்ட் வெர்பல் ட்ரைனிங், உங்களோட ரெஸ்யூமே எப்படி ரெடி பண்றது இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி, அப்புறமேட்டுக்கு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம குரூப் டிஸ்கஷன் பிராக்டிஸ் எல்லாமே இந்த செமஸ்டர்ல நீங்க பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபைனல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் பிளேஸ்மென்ட் கோச்சிங், இன்டர்வியூ பை அலுமினி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஜாப் ஸ்பெசிபிக் ட்ரைனிங்ஸ் அண்ட் ரெஸ்யூம் ரெஃபரன்ஸ் சப்போர்ட் அண்ட் கம்பெனி ஸ்பெசிபிக் பிளேஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்றாங்க இப்படிங்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில TNA 2025 ல ரவுண்ட் ஐ சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2612. கவுன்சிலிங்ல 470 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 1 சீட்டும், ரவுண்ட் 1ல 2 சீட்ஸும், ரவுண்ட் 2ல 51 சீட்ஸும், ரவுண்ட் 3ல 215 சீட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. உங்களுக்கு டோட்டலா 269 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல ஃபில் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 57.23% வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. 201 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இந்த காலேஜ்ல இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சப்ளிமெண்டரி கோர்ஸ்ல ஃபில் ஆயிடும். PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 121, BC 82, BCM நாட் அலாட்டட், MBC 111, SC 105, SC 101, ST நாட் அலாட்டட். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 122, BC 110, BCM நாட் அலாட்டட், MBC 92, SC 91, SC 110, ST நாட் அலாட்டட். சிவில் இன்ஜினியரிங் OC 114, BC, BCM, MBC, SC, SC, ST கேட்டகரிஸ்லாம் நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 112, BC 89, BCM நாட் அலாட்டட், MBC 90, SC 93, SCA 97, ST நாட் அலாட்டட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 112, BC 91, BCM நாட் அலாட்டட், MBC 93, SC 105, SCA 104, ST நாட் அலாட்டட். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 127, BC 104, BCM 125, MBC 106, SC 90, SC 111, ST நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 114, BC 91, BCM நாட் அலாட்டட், MBC 101, SC 84, SC 96, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 82, BC, BCM, MBC, SC, SCA, ST கேட்டகரிஸ்லாம் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள்.
போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜா அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸை நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.